தமிழ் கேமிங் தமிழன். ஸோ கொஞ்சம் நாளாக ஒரு 2 நாளாக வீடியோ போடல, காரணம் டைம் இல்லை, அதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேமோட கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா ஆஃப்லைன் கேம்ஸ், பேரே அதுதான். ஸோ இது ஒரு 86 MB தான், ஆஃப்லைன் தான், பேர் அப்படி ஆஃப்லைன். ஸோ இதில் பல கேம்ஸ் சேர்ந்து ஒரே கேமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதில் ஒரு சில கேமை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த போஸ்டரில் டிக்டாக் தான் இருந்துச்சு, அதுக்காக தான் நான் ஏற்றுனது. இன்னும் எடுத்துனேன், அது ஆரம்பிக்குது. இது முட்டாள் தான் மேட்ச் பண்ணுமா, அறிவாளின்னு காமிச்சிருச்சு. ஆனால் இப்போ முட்டாள் ஆயிடுச்சு. சில்லி மேட்டருக்கு இல்லை, நம்ம இது என்ன ஸ்டாக்கு புதுசாக இருக்குது இந்த மாதிரியா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும், டச் பண்ணோம், அப்போ அந்த சைஸில் வரும். மீது இருக்கிறது ஒரு இது. இந்த மாதிரி நான் கேம் வந்து நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது அங்கே ஃபோனில் வச்சுருப்பாங்க, அதில் கீழே விழுந்தா இதாக மாதிரி இல்லை. இப்படி மேலேருந்து பலூன் வந்துட்டே இருக்கும், கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும். உண்மையிலே அந்த கேமில் ஏதோ நாஸ்டாலஜிக்கல் ஃபீல் தருது இந்த கேமு. ஸோ பபிள் ஷூட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். டே இது என்னது எனக்கு புரியல. இந்த மாதிரி வா இது வேற மாதிரி இருக்கு. இந்த டாக்கிங் டாம் கேமில் ஒரு லூட், அதுக்கு முன்னாடி இது என்ன ஏலியன் வயரு, இந்த கழுகு துரத்துதா, என்ன ஏலியன் உட்காந்து விளையாட்டுருக்கோம். ஏலியன் நம்மளை துரத்தணும் இருந்தால் நல்லா இருக்கும். ஏலியன் நம்ம கேமே பிடிக்கிற கடுப்பாகுது. வாங்கய்யா. ஓ செக்கர்ஸ், எனக்கு பிடிச்ச கேம் செக்கர்ஸ், நல்லாயிருக்கும். செஸ்ஸு மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, அதாவது நம்ம இந்த சைடு வந்து அதை கிராஸ் பண்ணி வெட்டுற மாதிரி இருக்கும். தெரியல எனக்கு கேமு. இந்த மாதிரி தொட்டு நம்மளை பக்கத்தில் நின்றா கிராஸ் வெளியே போயிட கொள்கிற மாதிரி. சரி டே ரொம்ப பண்ணாதீங்கடா. இப்போ அது எங்கேயாச்சும் இறங்குச்சுன்னா ஓகே ஒன்று வெட்டி, இப்போ அது நம்மளை வெட்டிடும். இது இங்கே இறக்குவோம். மூளை கிட்ட முட்டாளாந்து இந்த மாதிரி தான் வருங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கேம் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் அதை கமெண்ட் பண்ணால் நான் அது விளாட்லாம். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு, நீங்கள் பெரிய INDVS கேம்லாம் சொன்னால் விளாட்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது என்னென்ன கேம்லாம் ப்ளே ஸ்டோர் விட்டு தூக்கியிருப்பாங்க தெரியல. ஏதாச்சும் கம்மியான MB ஆஃப்லைன் கேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பல பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பல பேர் ஏதாச்சும் நல்ல கேம் கிடைக்குமா பார்த்துருப்பாங்க. அதுக்கு தான் இந்த கடுப்பாகுது. நம்மளும் விட்டா போட்டதுலேயும் போல் வா செத்துச்சு. ஆனால் நம்மளுக்கு உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 1 2 3 4 5 6 2 3 4 5 6 7 நம்ம 7 இருக்கோம். இது போதுமே. இதுக்கோ உடனே போய் முந்திரி கொட்ட மாதிரி போகாமல் ஐயோ இப்படியா ஒரு உயிரிழப்பு நம்ம இறக்க வேண்டியதாகிடுச்சு கேஸ். ஹோலி ஷிட். சால்ட்டு அது ஏதாச்சும் பண்ணணுமே. ஓ இந்த இடத்துல இருந்தால் அப்படி பண்ண முடியாது போல. ஓகே ஓகே, இன்னும் 4 தான், நம்ம பங்கம் பண்ணிடலாம். இன்னும் 3 தான், போட்டு தள்ளிடலாம். ராஜாவே வெட்டியாச்சு, இனி என்ன பேச்சு. இப்போ நம்ம அவங்க இடத்துல இது ஒன்று மட்டும் போட்டு தள்ளலாம். சில்லி மேட்டர்.
ஸோ வீடியோ போடாததுக்கு இன்னொரு காரணம் லைட்டாக தலைவலி வேறு இருந்தது, அதனால் போல் டிலே ஆச்சு. இது என்ன இந்த இடத்துக்கு வந்துடுச்சு? ஓ இன்னும் இப்போ என்ன பண்ணுறது? இது வரவும் மாட்டேங்குது. ஐயோ கடுப்பு காப்புதே. பார்த்து நம்மளை போட்டு தெரியும். அவங்க ஏயா கடுப்பாகுது. எக்ஸிட் எப்போ முடிச்சு கடுப்பாச்சு வெளியே வந்துடும். இது என்ன ரெயின்போ? இங்கே ஃப்ளாப்பி போர்டு மாதிரி ஒன்று இருக்குது. இல்லை எனக்கு புரியல இது எப்படின்ட்டு. சீக்கிரம் சொல்லலாம். ஜெயிச்சிட்டோமா? எனக்கு புரியல. கரெக்டாக அந்த கலரில் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். என்னது இது மூக்கு சொல்லி கேட்டிருக்கான். என்ன கேம் இது? டே அப்படியா? சரி இது ஒரு கேம்னு வச்சுருக்கேங்க இதுக்கும் போங்கடா. ஹெலிகாப்டர் ஓகே. புரியல. ஏய் இந்த மியூசிக்கு கேட்கவும் லைட்டாக கடுப்பாகுது. வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங். இந்த கிரீடி மான்ஸ்டர் என்ன புரியல. இது போதில் இடிக்காமல் அந்த பூச்சியெல்லாம் சாப்பிட்ற மாதிரியா? புரியல. நிறைய வித்தியாசமான கேம் இருக்குது. நீங்களும் இந்த கேமை ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ போட முடியாதுன்னா ஏதாச்சும் வீடியோ போட்டேன் நான் யோசித்தேன். எனக்கு தலைவலி வேறு லைட்டாக இருக்குது, அதனால் பை கைஸ். இன்னும் போயிடுச்சு.